ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை வந்து உங்க வீட்ல சிக்கனா, மட்டனா என்னங்க செஞ்சீங்க? சாப்பிட்டாச்சா? நாங்க இனிமே தாங்க செய்ய போறோம். மணி வந்து 2 மணி ஆயிருச்சு. நாங்க வந்து ஒண்ணும் எடுக்கலைங்க. சிக்கனும், மட்டனு எதுவுமே எடுக்கலைங்க. ஏன்னு கேட்டா, எங்க நெருஜினா வந்து வேண்டான்னு சொல்லிட்டா. அம்மா சாமிக்கு வந்து வசந்த மாசம், ஆடி மாசம். அதனால வந்து சிக்கனு, மட்டனு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. அவ சொல்றதே அதிசயம் தாங்க. சரின்னு சொல்லி 2 வாரமா எடுக்கலைங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நானே எங்க நெருஜினா உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து கேளான் வாங்கிட்டு வந்தாங்க. கேளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு. கேளான் வந்து டப்பால் இல்லைங்க. அது வந்து கவர்ல போட்டு கட்டி வச்சுட்டு பேக்கெட் வந்து 50 ரூபான்னு சொல்லி வித்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து கிரேவிக்கு அப்புறம் பிரியாணிக்கு 2க்குமே சரியா இருந்துச்சுங்க. நான் வந்து கேளான் பிரியாணி செஞ்சு அப்புறம் எங்க தர்ஷினிக்கு, நெருஜினாக்கு, அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு நானே இங்க நெருஜினா வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டேங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நானே இங்க நெருஜினாவும் ஏன் போனேன்னு கேட்டீங்கன்னா, எங்க சித்தப்பா பிள்ளை வந்து மாசமா இருக்குதுங்க. ஏன்னா வந்து 9 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் பலகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் குழந்தை இது பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பலகாரம் கொடுக்கலான்ட்டு வாங்குறதுக்கு போயிட்டேங்க. நான் கிளம்பிலேயே நான் சொல்லிட்டு தாங்க போனேன். அம்மாட்ட வந்து கிளம்பிடுமா, நான் கீழே வந்துட்டு கூப்பிட்றேன், பலகாரம் வாங்கிட்டு வந்துட்டு கூப்பிட்றேன், அப்புறம் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனேன். அம்மா வந்து கேளான் பிரியாணிக்கு வந்து குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. கேளான் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தா சிக்கன் பிரியாணியாட்ட தான் செய்யணுங்க. நான் அப்படி தான் செய்வேன். நான் கேளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னா, எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா தலையும் மல்லித்தலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. அப்புறம் அதை போட்டுக்கலாம். புதினா தலை, மல்லித்தலை எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகுடி போட்டு கொஞ்சம் வணக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு கேளான் போட்டுக்கலாங்க. கேளான் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாங்க. கரம் மசாலா போட்டு தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஊற்றிக்கலாங்க. பிரியாணிக்கு வந்து புதினா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றலாங்க. என்கிட்ட வந்து புதினா மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அம்மியில வந்து கொஞ்சம் அரைச்சு ஊத்திட்டாங்க. பிரியாணிக்கு வந்து தண்ணி கரெக்டா ஊத்துனா சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்கும். 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணிங்க. அது கணக்கு வச்சு ஊற்றணுங்க. நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் வந்து 2 விசில் விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வருது அப்படின்னா 1 விசில் விட்டா போதுங்க. ஏன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்ச் வந்து சமைக்கிறக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் நான் சமையல் கட்டுக்குள்ளேயே வந்தேன். காலையில் வந்து உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கு போகிறக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. போயிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமையல் கட்டுக்குள்ளேயே வந்தேங்க. எங்கள் நெருஞ்சினா வேற காலையில் பூரி சாப்பிட்டான். இருந்தாலும் வந்து மத்தியானம் பசிக்குதுமான்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுக்கோசரமே நான் சீக்கிரமாக வந்து சமைச்சேங்க. எங்கள் நெருஞ்சினா வந்து அதிசயமாக இருக்குதுங்க. ஆடி மாதம் வந்து எனக்கு சிக்கன் வேண்டாம், மட்டன் வேண்டான்னு சொல்லி இருக்கிறது எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கனு, மட்டனு எல்லாம் எடுத்துருவாங்க. அவள் சின்ன பிள்ளைங்க, அவளுக்கு என்னங்க தெரியும். ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வசந்த நாள்னு யாருங்க மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க. எங்கள் நெருஞ்சினாக்கு வந்து அது சின்ன பிள்ளைங்க தெரியாமல் சொல்கிறோம். எங்கள் நெருஞ்சினாக்கு மட்டும் பசி இல்லைங்க. எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தர்ஷினிக்கு 3 பேத்துக்குமே பசி தாங்க. எங்கள் நெருஞ்சினா வந்து சொல்லிடுறாளுங்க பசி தாங்க முடியாமல். நாங்கள் வந்து சொல்லலைங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். டைமும் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிக்கிறக்கே மணி 3 ஆயிடுச்சுங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து மணி 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் நானும் எங்கள் நெருஞ்சினாவும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பலகாரம் வாங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு. எங்கள் மணி கூட வந்து தயிரோட போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் முட்டையோட போட்டால் தாங்க சாப்பிட்றான். அவனுக்கு சிக்கன் மட்டனே கேட்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காக வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கள் மணி பாவங்க, அவனுக்குமே வந்து 2 வாரமாக எதுவுமே இல்லைங்க. சிக்கனும் இல்லை, மட்டனும் இல்லை. மட்டன் எடுத்தால் நாங்கள் அளவாதாங்க எடுப்போம். சிக்கனு தான் எடுத்து நிறைய எடுத்து உப்பு போடாமல் வேக வச்சு லேசாக மஞ்சத்தூள் போட்டு சாப்பாட்டில் வந்து பெரட்டி கொடுப்போங்க. சாப்பிட்டுக்குவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து எங்கள் தர்ஷினி நெருஞ்சினால நோட்டு, பேனா எல்லாம் வாங்கி கொடுங்கம்மா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் அதுக்கு வேற கூட்டிகிட்டு போகணுங்க. பேனா மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேனா தான் வாங்கி கொடுக்குறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு பேனா வந்து 50 ரூபா 60 ரூபா போட்டு வாங்கி கொடுக்குறோம். அது வந்து பத்திரமாவே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் தர்ஷினி ஸ்கூலில் வந்து ஜேவாபாய் ஸ்கூலில் வந்து ஸ்காலர்ஷிப் பணம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சுமா. இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தர்ஷினி சொல்லிட்டு இருந்தா. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணால் தான் வந்து பணம் வருமாமாம்மா. அப்படி நாளைக்கு அதுக்கு வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேற போகணுங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க எந்த பேங்க்கில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணால் தான் பணம் வரும்னு இப்போ சொல்கிறாங்க. எங்கள் தர்ஷினிக்கு வந்து கனரா பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தது. அதுக்கே எத்தனை அலைஞ்சு ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. நினச்சிதாங்க எங்கள் தர்ஷினி ஸ்கூலில் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. குக்கர் விசில் வந்து 1 விசிலோட நிப்பாட்டிட்டோம். ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சு. அதனால வந்து சாப்பாடு குழஞ்சிரும் சொல்லிட்டு 1 விசிலோடய நிப்பாட்டிட்டோம். கேளன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மாக்கு, எங்கள் தர்ஷினிக்கு, நெருஞ்சினாக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஓகே, பாய்.